ஆண்டவர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைகள். இன்றைக்கும் அந்த வார்த்தை நமக்கு ஜீவன் தந்து, நம்பிக்கை தந்து, நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தந்து, அதை வர்த்திக்க செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, சாதாரண வார்த்தை கிடையாது. இன்றைக்கும் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வார். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளுக்கு பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அவர் தந்த பல ஆசீர்வாதங்கள்ல ஒரு சிறப்பான ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம். பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமாதானத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அந்த தேவனுடைய சமாதானம் என்ற காரியத்தை எந்த மனிதர்களாலும், எந்த வார்த்தையினாலும், மொழியினாலும் விளக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக, ஞானவானாக இருந்தாலும் தேவ சமாதானம் என்ற காரியத்தை அனுபவிக்கத்தான் முடியும். அதை விளக்க ஒருவராலும் கூடாத காரியமாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். இந்த வசனத்தில் படிக்கும்பொழுது தேவன் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலன் எங்கிருந்து நம்மளுக்கு வருகிறதுனா தேவனுடைய சமாதானத்திலிருந்து தான் நம்மளுக்கு பலனே வருகிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய சிந்தைகள்ல பல காரியங்கள் ஓடிட்டு இருக்கும்போது, குழப்பமாக இருக்கும்போது, கவலையாக இருக்கும்பொழுது அது எந்த விதத்திலையும் நம்மளுக்கு சமாதானம் கொடுக்காது. அப்படி சமாதானம் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு பலன் இல்லாமல் போயிடும். நம்மளுக்கு கரேஜ் இருக்காது, நம்மளுக்கு தைரியம், ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு பலன் வேணும் அப்படின்றதற்காக, நம்மளுக்கு தைரியம் வேணும் அப்படின்றதற்காக நம்முடைய மனதை சமாதானத்தினால் நிறைக்கிறார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும், நீங்க ஒருவேளை குழப்பத்தில் இருக்கலாம், நீங்க ஒருவேளை கவலையில இருக்கலாம், ஒருவேளை பதற்றம் நிறைந்த சூழ்நிலையா இருக்கலாம், பலவீனமான சூழ்நிலையா இருக்கலாம். You may be confused, you may be worried, you may be anxious, you may be weak, but the peace of God has been given to you as a blessing. தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அருளப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு பலனை தரும். இன்றைக்கு ஒரு வேளை ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன், ரொம்ப கன்ஃபியூஸ்டான சிச்சுவேஷன், எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நம்பிக்கை இல்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கலக்கம், கவலை ஏற்படலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன தருகிறதுனா அவருடைய சமாதானத்தை தருகிறது. அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில பலனை தருகிறது. அந்த பலத்தை கொண்டு உங்களால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும், சந்திக்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு சவால் நிறைந்த நாளாக இருக்கலாம், நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கலாம், இல்லை வருகிற புது வருஷத்தில் அப்படிப்பட்ட நாட்கள் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்குள்ள அவருடைய சமாதானத்தை ஆசீர்வாதமாகவே தந்திருக்கிறார். அந்த சமாதானம் தான் உங்களுக்கு பலனாயிருக்கிறது. இன்றைக்கும் இந்த நாளிலும் உங்களுக்கு தேவையான பலனை தேவன் தருவார். அவருடைய சமாதானத்தினால், ஆசீர்வாதத்தினால் உங்களை நிறைத்து, அவருடைய சமாதானத்தினால் உங்களை நிறைத்து, உங்களுக்கு தேவையான நன்மைகளை தந்து, நீங்கள் செல்ல வேண்டிய வழிகளில் உங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி செல்வார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை தந்து, பலனை தந்து, இந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்தி செல்லும்.